Hi friends, welcome you all to Deep Matrix. ஸோ இது வந்து ஸ்ட்ரீம்லிட்டோட 10th வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சார்ட் எலமெண்ட்ஸ் தான். நம்ம 9th வீடியோவில் இதுக்கு முன்னாடி பிளாட்லியோட ஸ்கேட்டர் பிளாட் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து எதெல்லாம் கவர் பண்ண போகிறோன்னா லைன் சார்ட், ஏரியா சார்ட், அதுக்கப்புறம் பார் சார்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த 3 இதை தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரீம்லிட் ஆப்பை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கமெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இஃப் யூ ஃபர்காட், லைக் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரீம்லிட் ரன், நம்ம ஃபைல் நேம் வந்து stdemo. ஸோ st_demo.py. ஸோ ஓகே, ஆக்சுவலாக எரர் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு என்ன காரணம்னா அனகொண்டா வெர்ஷன் வந்து குளோபலாக இல்லாததுனால. ஸோ டேரெக்டாக அனகொண்டாலே ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டிவ் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிக்கிறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஸ்ட்ரீம்லிட் ரன் stdemo.py. ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆப் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மோஸ்ட்லி நம்மளோட ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடுத்து பார் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, ஒரு pd.dataFrame வச்சு டேட்டா ஃப்ரேம் காலம்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒரு 3 காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். A, B, C. ஸோ இதுதான் நம்ம காலம்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து np.random.randn. நம்ம ஒரு 100 வேல்யூஸ் எடுத்துப்போம், கமா 3. ஸோ இதோட ஒர்க் ஜாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் வேல்யூஸாக 100 பாயிண்ட்ஸ் ஈச் ஃபீச்சருக்கு இது பண்ணும். அப்போ வந்து 300 பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஒவ்வொரு காலம்லேயும் 100 பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ இவ்வளோதான், டேட்டா ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கும் இதை தனியாக ரன் பண்ணி பார்த்துப்போம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் numpy as np இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி np.random.random கொடுத்தோன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலமுக்கு 100 வேல்யூஸ், 3 காலம் கொடுத்ததுனால 3 ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம அந்த 3 ஃபீச்சர்ஸை தான் ஏபிசி அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டேட்டா செட் ரெடி. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி இதில் காட்ட போகிறோம். ஸோ st.lineChart. ஸோ அதில் வந்து டேட்டாவை பாஸ் பண்ணால் போதும், கமா யூஸ் container width equal to true. ஸோ இதை கொடுத்தோன்னா அந்த கண்டெய்னர் என்ன ஸ்பேஸ் பிடிக்குதோ அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து லைன் சார்ட்டாக ஃபில் ஆகும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நான் சேவ் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு ஆல்வேஸ் ரீரன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ np is not defined. ஓகே, நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலை, ஏன்னா import numpy as np. ஸோ இப்போ திருப்பி சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம க்ரியேட் பண்ண ரேண்டம் வேல்யூஸ்க்கு நமக்கு ஒரு லைன் பிளாட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் 3 கலர்ஸ். ஸோ ரெஸ்பெக்டிவ் கலருக்கு என்னென்ன வேரியபிள் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏபிசி. பட் த ஒன்லி திங் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்ராக்டிவ் இல்லை. ஏன்னா இப்போ இன்ட்ராக்டிவாக இருந்ததுன்னா இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது, ஓகே ஆக்சுவலாக இது வந்து இன்ட்ராக்டிவ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது என்ன லேபிள், அதோட வேல்யூ என்ன, அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பாயிண்டில் வைக்கும்போது மட்டும் தெரியுது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோர்ஸ் பேஜ் பார்க்குறது, வேகா எடிட்டர், அதுக்கப்புறம் சேவ் as png. ஸோ நீங்கள் வந்து ஃபைலை வந்து இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுலேயே அடுத்த பிளாட் என்னென்னு பார்ப்போம். எல்லாமே சேம் டு சேம். நீங்கள் வந்து நம்ம எஸ்டி கமாண்டில் இருக்கிறத மட்டும் மாற்றினா போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பார் சார்ட் பிளாட் பண்ணலாம்.
பார் சார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அடுத்த பிளாட் வந்து பார் சார்ட்டு. ஸோ அதே மாதிரி இதுவும் இன்ட்ராக்டிவ். ஸோ கர்சர் எடுத்துகிட்டு போய் அந்த பாரில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது என்ன இண்டெக்ஸ், இட் பிலாங்ஸ் டு விச் லேபிள் அண்ட் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் இட். ஸோ எவ்ரி திங் வில் பி விசிபிள் ஹியர். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் பிளாட். ஸோ தேர்ட் பிளாட் வந்து பார்த்தோம்னா இதிலே ஏரியா சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏரியா சார்ட். ஸோ இது வந்து சிமிலர் டு லைன் சார்ட், பட் உங்களுக்கு வந்து இந்த லைன் கவர் ஆகிருக்க டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கும் அந்த பர்டிகுலர் கலரில். ஸோ இதை வச்சு அதோட டென்சிட்டி என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். வாட்ஸ் த ஏரியா ஆக்குபைட் பை த பர்டிகுலர் கர்வ். ஸோ இந்த 3 கிராஃப்ஸ் வந்து இதுதான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஆல்ரெடி லைக் இந்த 3 சார்ட் இல்லாமல் நம்ம பிளாட்லேயும் பார்த்துட்டோம். இன்னும் ஆல்டேர் சார்ட், அதுக்கப்புறம் பைடெக், கிராஃப் விஸ், அதுக்கப்புறம் எஸ்டி மேப் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபோர்த் கம்மிங் வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்கோ இல்லைன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்க்கோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அனதர் அட்வான்டேஜ் வந்து இது இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுனால யூசருக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஏரியாஸ் ஸோ என்ன இண்டிகேட் பண்ணுது, ஸோ இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். I hope you all like this video and understand it well. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ரேம் ஒர்க்கில் வீடியோஸ் வேணுமா, அதெல்லாம் வந்து ஃபீல் ஃப்ரீ டு லைக் புட் தட் இன் அ கமெண்ட் செக்ஷன். ஸோ தட் எங்களுக்கும் தெரிய வரும் என்ன மாதிரி வீடியோ பண்ணணுன்னு. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் தி சேனல். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் இன்னுமே நிறையா லைக் காம்படிட்டிவ் கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப டெக்னிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.